அக்கா, அவன் மறுத்து ஏதோ சொல்லும் முன், நான் பேச போறத முதல்ல காது கொடுத்து கேளு. அவள் குரலில் வெளிப்பட்ட கண்டிப்பில் ஹரி வாயை மூடிக்கொண்டான். அம்மா இப்போ ரீசண்டா நம்ம முத்து சித்தப்பா பொண்ணு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்கல்ல, அங்க அந்த திவ்யா குடும்பமும் வந்திருந்ததாம். அந்த பெயரை கேட்டவுடன் அவன் முகம் பயங்கரமாக மாறியது. அதை கண்டு கொள்ளாமல் கீது தன் போக்கில் பேச தொடங்கினாள். அவதான் 6 மாசத்துக்கு முந்தி மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டால, இப்போ 3 மாசம் முழுகாம இருக்காளாம். அவ அம்மா கிட்ட யாரோ உங்க பொண்ணு ஏமா அரிசி பிரிஞ்சான்னு வம்பு வளர்க்க விதண்டவாதமா கேட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இப்பொழுது கீத்துவாலேயே மேற்கொண்டு பேச முடியவில்லை. அவள் கண்கள் கலங்குவது நிலா வெளிச்சத்தில் நன்றாக தெரிந்தது. அவள் குரலில் கரகரப்பை சரி செய்ய தொண்டையை செருமிக் கொண்டாள். இத இத நான் எப்படிதான் உன்கிட்ட என தயங்க, அக்கா எதுவானாலும் பரவாயில்ல, தயங்காம சொல்லு. இப்போது அவன் குரலில் கொலைவெறி தாண்டவமாடியது. ஊஞ்சல் கம்பிகளை அவன் இறுக்கி பிடித்த விதத்தில் அவன் கோபத்தின் பரிணாமம் வெளிப்பட்டது. கீது தயங்கிக் கொண்டே, மனுஷங்க இப்படியும் இருப்பாங்களா ஹரி? அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? கல்யாணம் பண்ணிருக்கிறதே எதுக்காக? குழந்தை குட்டின்னு பெத்துக்கதானே. அதுக்கு வழி இல்லாத ஆள் கூட குடும்பம் நடத்தி என்ன பிரயோஜனம்னு தான் எங்க திவ்யா டைவர்ஸ் வாங்கிட்டா. இப்போ சந்துருவ மறு கல்யாணம் பண்ணி 6 மாசத்துல அவ 3 மாசம் முழுகாம இருக்கா. சில ஜென்மங்க கூட 1 வருஷம் குடும்பம் நடத்தினா புழு பூச்சி ஏதாவது உண்டா அப்படின்னு நம்ம அம்மாவை பார்த்துக்கிட்டே பதில் சொல்லியிருக்காங்கடா அந்த வள்ளி அம்மா. சொல்லிவிட்டு கீது குலுங்கியால அரிசியின் ரத்தம் கொதித்தது. சுற்றி வளைத்து தன்னை ஆண்மையற்றவன் என தன் சுற்றத்தார் முன்னே திவ்யாவின் குடும்பம் பழி சுமத்தியுள்ளனர். ஒரு ஆண் எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்வான். ஆனால் தன் ஆண்மை பற்றிய விமர்சனத்தை ஒருபோதும் தாங்கிக் கொள்ள மாட்டான். ஹரிஷுக்கு திவ்யாவின் கூந்தலை பற்றி இழுத்து வந்து தங்கள் திருமணம் முடிந்த 2 மாதத்தில் அவள் கருவுற்றதையும் இப்பவே பேபி வேணாண்டியர் என அவனிடம் கெஞ்சி கெஞ்சி கலைத்து கொண்டதையும் ஊருக்கே அறிவிக்க வேண்டும் போலிருந்தது. ஆனால் காலம் கடந்து விட்டது. முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும். சிந்தித்தவன் சற்று தெளிந்தான். அக்கா, கீத்துவ பாசமா அழைத்தவன், நீ இப்போ எதுக்கு அலற? அந்த அம்மா சொன்ன மாதிரி உன் தம்பி குழந்தை பெத்துக்க லாய்க்கு இல்லாதவன்னு நினைச்சு அலறியா? அவன் ஆழமான குரலில் கேட்க கீர்த்தனா பதறி போனாள். டே, என்னடா இப்படி பேசுற? உன்னை நான்... அவள் திணற, அக்கா இப்போ உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன், கேட்டுக்கோ. எனக்கும் அந்த பிடாரிக்கும் கல்யாணம் நடந்த 2 மாசத்திலேயே அவ கன்சீவ் ஆனா. எனக்கு இப்போ குழந்தை வேண்டாம், லைஃப்ல கொஞ்சம் நான் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி என்கிட்ட கிட்டத்தட்ட கெஞ்சி அபார்ஷன் பண்ணிக்கிட்டா. இனி இதை நிரூபிக்க போனா அது நமக்கும் தான் கேவலம். ஆனா அக்கா, அதை நிரூபிக்க வேற வழி இருக்கு. அவளே வேற கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்க துணியும் போது மாசம் 2 லட்சம் சம்பளம் வாங்குற ஆம்பளைனா அதை செய்ய மாட்டேனா? அக்கா, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உடனே எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பி. என்னோட கண்டிஷன் இதுதான். பொண்ணு +2க்கு மேல படிச்சிருக்க கூடாது. அழகான பொண்ணு வேண்டாம், சுமாரான பொண்ணு பாரு. அவ கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை அது இதுன்னு எங்கேயும் போக கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கிராமத்து பொண்ணா பாருக்கா. கல்யாண விஷயத்துல நான் கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா இருந்திருக்கலாம் இல்லக்கா? அவ்வளவு நேரம் தெளிவாகவும் கம்பீரமாகவும் பேசியவன் அழ துவங்க அவனை தன் மடியில் சாய்த்து கொண்டவள் வெறுமன அவன் தலை கோதி விட்டாள். அவளுக்கு தெரியும் இந்த விஷயம் அவனுள் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று. கீதுவும் மனம் கலங்கிதான் அமர்ந்திருந்தாள். சிறிது நேரத்திற்கு பின், டே அழுமுஞ்சி, நீயே இன்னும் மாறல. அழுறதுக்கு இந்த அக்கா மடிதான் வேணும். என்ன
உனக்கும் என் பொண்ணே தேவலை. இப்ப எல்லாம் அவன் அழுறதே இல்லை தெரியுமா என அவனை வெறுப்பேத்த கண்களில் நீரோடு எழுந்தவன், தேங்க்ஸுக்கா என அவள் கரம் பற்றி முத்தமிட, டே இன்னும் 2 வாரத்துல நீ கேட்ட மாதிரி நான் உனக்கு பொண்ணு பாக்குறேன். நீ அவ கூட குடும்பம் நடத்தி பிள்ளை பெத்துக்கிற அன்னைக்கு இருக்கு அந்த வள்ளியம்மைக்கு. வீட்டு வாசல்ல சாணியோட போய் நின்னுற மாட்டேன் புலம்பி தள்ள அவள், அக்கா நீ போஸ்ட் கிராஜுவேட் மாதிரி பேசுற என சிரிக்க, பாசம் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் எல்லாம் பார்த்துக்காதடா. அவளும் சிரிக்க இருவரும் ஊஞ்சலில் இருந்து எழுந்து கொண்டனர். சரிக்கா நீ போய் தூங்கு, அங்க உன் வீட்டுக்காரர் வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருப்பார். அவன் கேலியாய் விழிகளை சிமிட்ட, போடா ஃப்ராடு என அவன் தோள்களை தட்டியவள், நீயும் போய் உன் ரூம்ல தூங்கு, குட் நைட். அவன் கன்னம் தட்டிவிட்டு அவள் சென்று விட்டாள். தனியாய் நின்று இருந்த ஹரிஷ் தன்னை தானே கேட்டுக்கொண்டான். திரும்ப தன் வாழ்வில் ஒரு திருமணம் தேவையா? அது ஒரு பெண்ணிற்கு புரியும் துரோகமாகாதா? அவன் சிந்தையில் புள்ளப்பூச்சி என்ற குரல் எதிரொலிக்க, கண்டிப்பாக மீண்டும் ஒரு திருமணம் தேவைதான். அவன் முடிவு செய்துவிட்டு தூங்க போய்விட்டான். மறுநாள் எழுந்து சென்னைக்கு தன் வேலையை பார்க்க கிளம்பிவிட்டான். ஆனால் அப்பொழுது அவன் அறியவில்லை, முந்தைய திருமண வாழ்வில் சந்திக்காத பல சூறாவளிகளை இனி வரப்போகும் திருமண வாழ்வில் சந்திக்க போகிறோம் என்று. ஏனென்றால் அவன் வாழ்வில் நுழைய போவதே ஒரு சூறாவளிதானே. சேலம் பழைய பேருந்து நிலையம் தன் வளமை போல் பயங்கர கூட்டமாக இருந்தது. பேருந்து நிலையத்தை கடந்து தபால் அலுவலக வாசலை வந்தடைந்த வர்த்தினி ஒரு ஷேர் ஆட்டோவில் ஏறி அமர்ந்து, அண்ணா ராஜகணபதி கோவில் என சொல்லிவிட்டு இருக்கையில் நன்றாக சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். ஆட்டோ டிரைவர் மேலும் சில பயணிகளை ஈர்க்க அம்மாம்பேட்டை காலனி என கத்தி கொண்டிருக்க வர்த்தினிக்கு கார்த்திக்குடன் அவள் நட்பான நாள் நினைவில் தோன்றியது. வர்த்தினி வழக்கம் போல் சிறப்பு வகுப்பிற்கு சென்று வர மேலும் ஒரு வாரம் ஓடியிருந்தது. நந்து அவளிடம் அவ்வப்போது வந்து பேசி சென்றான். ஆனால் வர்த்தினியின் எண்ணமோ கார்த்திக்கை எப்படி பழி வாங்குவது என்ற தீவிர சிந்தனையில் மூழ்கி இருந்தது. கார்த்திக்கை அவள் கவனித்தவரை அவன் எதற்கும் அலட்டிக் கொள்வதில்லை. பூகம்பமே வந்தால் கூட அப்படியா என்று ஒரு கேள்வியோடு கடந்து விடுபவனைப் போல் யார் எது பேசினாலும் தன் புருவத்தை ஏற்றி இறக்கி ஒரு புன்னகையோடு கடந்து சென்று விடுவான். சரியான திமிர் பிடித்தவன். வர்த்தினி மனதிற்குள் அர்ச்சித்து கொள்வாள். ஆனால் காலம் அவளுக்கு ஒரு வாய்ப்பை நல்கியது. அன்று நந்துவின் அருகில் சென்று வர்த்தினி பாடம் சம்பந்தமாக பேசிக்கொண்டு இருந்தாள். அவர்கள் அருகில் கார்த்திக் அமர்ந்திருந்தான். நந்து இடையில் ஏதோ நினைவு வந்தவனாக, கார்த்திக் இன்னைக்கு உன் சயின்ஸ் நோட்டு லேப்லயே விட்டுட்டு வந்துட்ட, இந்தா இன்னும் 2 நாள்ல ஆஃபலி எக்ஸாம் நினைவு இருக்குல்ல? எக்ஸாம் முன்னாடி ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ண சொல்லி இருக்கு நம்ம சயின்ஸி. இல்லைனா சயின்ஸ் பேப்பர்ல 10 மார்க் மைனஸ்ன்னு சொன்னதை மறந்துட்டியா? நல்ல வேலை நோட்டு என் கையில கிடைச்சது. இதுவே நம்ம கேர்ள்ஸ் கையில கிடைச்சி இருந்தது, அவளுங்க நோட்டை ஒளிச்சு வச்சே இந்த வாட்டியும் அந்த ரேகாவை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க வச்சிருப்பாளுங்க என கவலைப்பட அந்த நோட்டை வாங்கி தன் பையில் திணித்து கொண்ட கார்த்திக்கோ வாய் விட்டு சிரித்து விட்டு, அப்போ நம்ம கேர்ள்ஸுக்கு பிரெயின் இல்லைன்னு சொல்ல வர? என் நோட்டு தொலைஞ்சாதான் அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியுமா? குட் ஜோக். அவன் வாய் விட்டு சிரிக்க அவன் பேசியதும் முழுவதையும் கேட்டுக்கொண்டிருந்த ரேகா நினைப்பத்தான் என்றபடி இருவரையும் நோக்கி தன் முறைப்பை செலுத்திவிட்டு கடந்து செல்ல இப்பொழுது இருவரும் அடக்க முடியாமல் சிரித்தனர். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருந்த வர்த்தியின் மூளையில் மின்னல் வெட்டியது. அதையே அவன் பள்ளி பெண் செய்ய வேண்டும், நான் செய்ய மாட்டேனா என மனதிற்குள் நினைத்தவள், மவனே இருக்குடா உனக்கு
என மனதில் கருவியபடி தன் இடத்திற்கு சென்று விட்டாள். அப்பொழுது தொடங்கி அவள் மனம் முழுவதும் அவனிடம் இருந்து நோட்டை எப்படி சுடுவது என்பதிலேயே மூழ்கி போயிற்று. அங்கே வாத்தியார் கணக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதையே மறந்தவளாக அவள் தன் நினைவில் மூழ்கி இருக்க, வர்த்தினி வர்த்தினி என்று உறக்க யாரோ தன்னை இருமுறை அழைக்க, வர்த்தினி தன் நினைவிலிருந்து மீண்டு நிகழ்வுலவிற்கு வர ஆசிரியர் வரதன் அவளை முறைத்தபடி, எத்தனை முறை உன்னை கூப்பிடுறது, காது கேட்கலையா, இல்ல முழிச்சுக்கிட்டே கணக்கன்றியா என்று அவர் அதட்ட, வர்த்தினி திருத்தாள். அவளை மீண்டும் முறைத்தவர், இந்த சம்மோட அடுத்த ஸ்டெப் சொல்லு என அவளை அரட்ட, ஈக்கமோ புறமோ யான் அறியேன் பரம்பரமே என்பதை போல் அவள் விழிக்க, அவளை ரட்சிக்கும் தேவதூதராக ஆசிரியரின் அன்னை கீழிருந்து குரல் கொடுத்தார். அடை வரதா, காப்பி குடிக்க எத்தனை தரம் கூப்பிடுறது என அழுத்துக்குள்ள மாணவர்களிடம் திரும்பியவர், சத்தம் வராம இந்த சம்ம உங்க நோட்ல பினிஷ் பண்ணுங்க, வந்து பாக்குறேன், நீயும் உட்காரு, வந்த உடனே முதல்ல உன் நோட்டை பாப்புக்கிறேன். அவளிடம் எரிந்து விழுந்து விட்டு அவர் செல்ல, எல்லா மாணவ மாணவியரும் அந்த கணக்கை எப்படி முடிப்பது என்ற குழப்பத்தில் அவரவர் புத்தகத்தில் மூழ்கி இருக்க, இவளும் அழுகை வருவதை போல் இருந்தது. உனக்கு தெரியுமா, உனக்கு என ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி கேட்டுக்கொண்டிருக்க, இவள் நந்துவின் பக்கம் திரும்பினாள். அவனும் தன் தலையை பிடித்து கொண்டிருக்க அவள் சோர்ந்தாள். இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் யாரும் கேட்காமலேயே கரும்பலகையின் அருகில் சென்றான். 1 minute ஃப்ரெண்ட்ஸ் என்றவன், இது ரொம்ப ஈஸி சம்தான் என்றபடி படிப்படியாக அந்த கணக்கை விளக்க துவங்கினான். கணக்கில் சுமார் ரகமான வர்த்தினிக்கே அவன் விளக்கம் பளிச்சென்று புரிய, மற்ற மாணவர்களை பற்றி கேட்கவா வேண்டும்? தன் விளக்கத்தை முடித்தவன், ஈஸி அவ்வளவுதான் என்றபடி மீண்டும் கரும்பலகையை சுத்தம் செய்ய தொடங்க, எல்லா மாணவர்களும் அவனுக்கு கைத்தட்டி தங்கள் நன்றியை தெரிவிக்க, வர்த்தினி அவள் அறியாமலேயே தன் கைகளை தட்டி கொண்டிருந்தாள். அவன் நினைத்திருந்தால் அந்த கணக்கை அவன் மட்டும் முடித்து ஆசிரியரிடம் நல்ல பெயர் வாங்கி இருக்கலாம், இல்லை என்றால் தன் நண்பனுக்கு மட்டும் விலக்கி இருக்கலாம். ஆனால் வகுப்பு மொத்தத்தையும் தன் நண்பர்களாய் கருதும் அவன் பங்கு வர்த்தினிக்கு ஆச்சரியத்தை அளித்தது. அவள் வகுப்பிலும் நன்றாக படிக்கும் மாணவிகள் உண்டு. இவள் சந்தேகம் என்று அருகில் சென்றாலே எங்கே தன் மதிப்பெண் குறைந்து விடுமோ என்று எனக்கும் புரியலையே என்று கை விரித்து விடுவார்கள். ஆனால் இவன் அதனாலதான் இவன் வகுப்பே கொண்டாடுகிறதா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். கீழே இருந்து மேலே வந்த வாத்தியார், என்ன மேலே ஒரே கைத்தட்டல் சத்தம் என வினவ, நந்து எழுந்து, சார் நீங்க விட்டு போன சம் யாருக்கும் புரியல, நம்ம கார்த்திக் அதை எல்லோருக்கும் சொல்லி கொடுத்தான், அதான் என முடிக்க, அடடே அப்படியா கார்த்திக், வெரி குட், கீப் இட் அப் என அவனை உற்சாகப்படுத்தி விட்டு, என்ன எல்லோருக்கும் அந்த சம் புரிஞ்சதா, டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நாம அடுத்த சம் போகலாம் என கேட்க, அடுத்த சம் போலாம் சார் என அனைவரும் ஒரே போல் குரல் கொடுக்க, அங்கே தொடர்ந்து கணித வகுப்பு நடக்க தொடங்கியது. அன்று டியூஷன் முடிந்ததும் தன் பையை எடுத்துக்கொண்ட வர்த்தினி தன் சைக்கிளை உருட்டி கொண்டே தனக்கு முன்னால் பேசிக்கொண்டே நடந்து சென்று கொண்டிருந்த கார்த்திகையும் நந்துவையும் இடைமறித்து, நானும் உங்களோட வரலாமா என கேட்க, வழக்கம் போல் தன் கேலி புன்னகை உதித்த கார்த்திக், எங்க 2 பேத்தையும் உட்கார வச்சு டபுள் சோட்ட பொரியா என வினவ, இந்த முறை வர்த்தினிக்கு கோபம் வரவில்லை. அவளும் அவன் கேலியை திருப்பும் பொருட்டு, என்ன பார்த்தா அவ்வளவு குண்டாவா இருக்கு, உன்னால முடிஞ்சா எங்க 2 பேத்தையும் உட்கார வச்சு டபுள் சோட்ரியான்னு கேட்க வந்தேன் என அவள் மடக்க, நந்து கார்த்திக் இருவரும் சிரித்தனர். நந்து, ஏன் வர்த்தினி சைக்கிள்ல போனா சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் இல்ல என கேட்க, இருட்டுல தனியா போக ஒரு மாதிரியா இருக்கு, அதான் நானும் உங்க கூட பேசிக்கிட்டே வரலாம்னு கேட்டேன்.
என அவள் இழுக்க, சரி சரி வா என நண்பர்கள் இருவரும் ஒப்புதல் அளித்து விட்டனர். வர்த்தினி அப்பொழுதுதான் கையில் இருந்த சிறுவர் மலரை கவனித்தாள். கார்த்திக்கின் அதை கண்டவுடன், ஹே சிறுவர் மலர் என அவள் குதூகலிக்க, அவளை வியப்புடன் பார்த்த கார்த்திக், ஹே உனக்கும் இந்த புக்கு பிடிக்குமா என கேட்க, ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் லீவு விட்டா அப்பா ஹோல்சேல் புக் கடையில மொத்தமா வாங்கி தருவார். வர்த்தினி அவன் கையில் இருந்த புத்தகத்தை ஆசையுடன் பார்த்து கொண்டே பதிலளிக்க, நான் இத படிச்சிட்டேன், உனக்கு வேணுமா, வீட்டுக்கு எடுத்துட்டு போறியா என வினவ, ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக் என அவனுக்கு நன்றி உரைத்துவிட்டு அவள் புத்தகத்தை பெற்றுக்கொண்டாள். அதன் பின் இருவரும் அந்த புத்தகத்தில் வரும் தொடர்கதைகளுக்கான திக் திக், குற்றாலம், அன்புடன் அங்குசாமி என பலவற்றையும் பற்றி விவாதித்து கொண்டே வர, இதை பற்றி ஒன்றும் புரியாத நந்து, நல்லா சேர்ந்துட்டாங்கடா செட்டு என மனதில் அழுத்து கொண்டே வர்த்தினியின் சைக்கிளை உருட்டி கொண்டு வந்தான். ஆம், வர்த்தினி பேச்சு சுவாரஸ்யத்தில் சைக்கிளை நந்துவின் தலையில் கட்டிவிட்டாள். அடுத்தடுத்து வந்த தினங்களிலும் அதுவே வாடிக்கையாயிற்று. வர்த்தினி ஈசா நீதி கதைகள் பற்றி பேசினால், அவன் விக்ரமாதித்தன் கதைகள் பற்றி பேசினான். மேலும் அவனிடம் இருந்த பல புத்தகங்களை அவளுடன் பகிர்ந்து கொண்டான். நாளடைவில் வர்த்தினிக்கும் கார்த்திக்கும் இன்றி அமையாத நண்பனாகி போனான். இருவரின் எண்ண அலைகள் ஒரே திசையில் பயணித்ததால் இவர்களுக்கும் நட்பு பாராட்டுதல் எளிதாகி போயிற்று. மேலும் கார்த்திக் வர்த்தினிக்கு பாடங்களை கதை போல் சொல்லி புரிய வைக்க முயற்சிப்பான். அதனால் வர்த்தினி வகுப்பில் முதலிடம் பிடித்தாள். மேலும் அவன் தமிழ் ஆசிரியர் பேச்சு போட்டிக்கு அவனுக்கும் அளிக்கும் சிறப்பு பயிற்சிகளை அவளுக்கு கற்றுத்தருவான். வர்த்தினி ஒரு முறை கேட்டே விட்டாள், உனக்கு தெரிஞ்சதையெல்லாம் இப்படி எல்லாருக்கும் கத்து கொடுத்திருக்கிறியே, அதனால உன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிடும்னு பயமா இல்லையா என அதற்கு அவன் அந்த வயதில் அளித்த பதில் இன்றும் வர்த்தினிக்கு நினைவில் உள்ளது. ஒரு முறை தன் வழக்கமான சிரிப்பை உதிர்த்தவன், எங்க பூரணி மிஸ் அடிக்கடி சொல்லுவாங்க, வர்த்தினி உனக்கு தெரிஞ்சத நீ எத்தனை பேருக்கு சொல்லித்தரியோ அது அத்தனை முறை உன் மனசுல பதியும்னு. அது ஒரு காரணம். அப்புறம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு எனக்கு சொல்லி தரவங்க நினைச்சா எனக்கு எப்படி தெரிஞ்சிக்கும் என அவளை கேட்டு சென்றான். அம்மா கோவில் வந்துடுச்சு, இறங்கலையா? ஆட்டோ டிரைவர் குரல் கொடுத்து ஒலிக்க வர்த்தினி தன் நினைவில் இருந்து மீண்டாள். அவரிடம் 10 ரூபாயை கொடுத்துவிட்டு அருகில் இருந்த ராஜ கணபதிக்கு அவசரமாய் ஒரு கும்பிட்டை போட்டுவிட்டு வர்த்தினி அதன் அருகில் இருந்த ஐஸ்கிரீம் பார்லரை நோக்கி ஓட்டமாக ஓடினாள். அவள் வருவதாக சொன்ன நேரத்தை விட 1/2 மணி நேரம் தாண்டி இருந்தது. அவளை வரவேற்கும் விதமாக கார்த்திக்கும் சந்தோஷும் வாசலிலேயே நின்று இருந்தனர். கார்த்திக் இப்பொழுது நெடுவென்று உயரமாக வளர்ந்திருந்தான். ஆனால் கண்களில் இன்னும் அதே சோம்பல் புன்னகை. எது வந்தால் எனக்கு என்ன என்பதை போல். அவர்களை அடைந்தவுடன் சந்தோஷ் பொரிந்து தள்ள தொடங்கிவிட்டான். ஏய் சிலிண்டர், நீ உருண்டு வர இவ்வளவு நேரமா? எல்லோரும் எவ்வளவு நேரமா உனக்கா வெயிட்டிங் தெரியுமா? எல்லோரும் முன்ன மாதிரி அரை கிளாஸ் டீச்சர்னு நினைச்சியா? அவன் அடுப்பில் இட்ட கடுக்காய் புரிந்து தள்ளி கொண்டிருக்க இடுப்பில் கை வைத்து கொண்டு அவனை முறைத்தவள், டே இப்ப நீ அடங்குறியா? இல்ல ஐஸ்கிரீம் பார்லர்ல நின்னு போற வர காலேஜ் பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டு இருக்கேன்னு ஈரோடு போன் போடவா என அவளை மிரட்ட, அவ்வளவு நேரம் அவளை மிரட்டி கொண்டு இருந்தவன் சமாதான புறாவாய் மாறி, ஹிஹி நாம அப்படியா பழகியிருக்கோம் வர்த்தினி, சொல்லுடா கார்த்திக் என அவனையும் துணைக்கு அழைக்க கார்த்திக் சிரிக்க தொடங்கிவிட்டான். சந்தோஷின் காதலி ஈரோடு வாசி. அவர்கள் திருமணம் அவள் படிப்பு முடிவதற்காய் தள்ளி போடப்பட்டு இருக்கிறது. உனக்கு இது தேவையா என சந்தோஷை கலாய்த்தவன், இப்படி வாசலிலேயே நின்னா கடைக்காரன் நம்மள கத்த பிடிச்சு வெளியே தள்ள வந்துடுவான், வாங்க
உள்ளே போகலாம் என இருவரையும் உள்ளே அழைத்துச் சென்றான். அங்கே ஒரு இருக்கையில் தீபன் அமர்ந்திருந்தான். இவளை பார்த்தவுடன் வாங்க என வரவேற்றுவிட்டு அமைதியாய் அமர்ந்து கொள்ள, இவளும் அவனிடம் நலம் விசாரித்துவிட்டு கார்த்திக்கை நோக்கி திரும்பி, என்னடா இன்னும் நம்ம உனக்கு வரல என வினவ, அவளை நோக்கி திரும்பியவன், அவன் இல்லைங்கிற தைரியம் வந்துகிட்டே இருக்கான். அவன் பதில் சொல்லி முடிக்கவும் உலகநாதன் உள்ளே வரவும் சரியாயிருந்தது.